நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். ஆமேன். நம்ம இயேசு கிறிஸ்து சொன்னது, என்னை உங்களிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்கிறார். யார் யாரை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை மட்டுமா தேவனை அறியாத துன்மார்க்கரையும் சேர்த்தா? சற்று இன்று தியானிக்க இருக்கிறோம். சபையிலேயும் 3 கூட்டத்தார் உண்டு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11 முதல் 32 வசனங்கள் வரை நாம் வாசிக்கும் பொழுது, கெட்டகுமாரன் கதை பற்றி யாவரும் அறிந்த ஒன்றுதான். ஒரு வீட்டிலே 2 குமாரர்கள் வளர்ந்து வருகிறார்கள். மூத்த மகன் வீட்டின் பொறுப்பு, தந்தையின் பிஸ்னஸ் பொறுப்பு மற்றும் குடும்பத்துக்கும் சபைக்கும் கீழ்ப்படிந்து நடந்தவன்தான். ஆனாலும் 2ஆம் மகனோ எந்தவித பொறுப்பும் அற்றவனாய் சினிமா, டிராமா, களியாட்டு, உலக சிநேகம், வேசியின் அன்பு மற்றும் தனது சுய அறிவின்படி தகப்பனின் ஆஸ்திகளிலிருந்து ஒரு பங்கை பிரித்து எடுத்து வீட்டை விட்டு வெளியேறியும் விடுகிறான். இந்த உவமையை நாம் சபைக்கு எடுத்துக்காட்டாக நாம் சிந்திக்கலாம். இன்று அநேகர் மூத்த மகனை போன்று நல்ல விசுவாசிகள் போன்று எல்லா கூட்டங்களுக்கும் வருவார்கள், ஊழியர்களுக்கு கீழ்ப்படிந்தும் நடப்பார்கள். ஆனால் மறந்திரும்பி வந்த இளைய மகன் வருகையை பிடிக்காதவர்கள் தான் இவர்கள். தந்தை இளைய மகனுக்கு விருந்து செய்வதை கேள்விப்பட்டதும் இந்த நல்ல மூத்த மகன் ஆத்திரமடைகிறான். பொறாமை, எரிச்சல் உள்ளவனாய் மூத்த மகனின் உண்மையான ஜென்ம சுபாவம், சுய ரூபம் வெளியே வருகிறது. அநேகர் கெட்ட குமாரன் போன்று வாழ விரும்ப மாட்டார்கள். ஆனால் மூத்த மகனை போன்று வீட்டிற்கும் சபைக்கும் போதகருக்கும் கீழ்ப்படிந்த ஒரு நற்சாட்சியின் ஜீவியம் செய்து வாழ விரும்புவார்கள். ஆனாலும் இவர்களது ஜென்ம சுபாவம் சாகாமல் கோபம், பொறாமை, எரிச்சல் வெளியே வந்து விடுகிறதே. ஒரு நாள் கடைசியாக இவனும் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவது மிக மிக கடினம். பிரியமானவர்களே, நாம் இந்த இருவர் போல இருக்கக்கூடாது. தனக்கு தீங்கு செய்தவனுக்கும் நன்மை மற்றும் நன்மை செய்தார் இவர்களின் தகப்பன். நாமும் இவர்களின் தந்தையின் சுபாவம் போல மாற வேண்டும். ஆம், நம் பரம தந்தை தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது நீதியின் சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பொய்ய பண்ணுகிறார் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் எழுதி உள்ளபடி நாமும் தந்தையின் சுபாவமாக மாறி கர்த்தருடைய வருகையில் சேர்த்து கொள்ளப்படலாம். ஆமேன். God bless you.